ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன மாடி தோட்ட அப்டேட்டு. இது வந்து பட்டாணி செடி. ஏற்கனவே நான் சொன்னேன், பச்சை பட்டாணி முளைச்சி வந்ததை தொட்டியில் வந்து போட்டு வச்சது வந்து இப்போ நல்லா நாற்றுகளாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு தொட்டிலையும் 2 நாற்றுகள் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து கொடி மாதிரி போகும். கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு குச்சி வச்சு நம்ம சப்போர்ட் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு அதை பிடிச்சிக்கிட்டு மேலே போயிடும். இது வந்து பனிக்காலங்கிறதுனால ஓரளவுக்கு பச்சை பட்டாணி ஓரளவுக்கு வளர்ந்து வரும். இது வல்லாரக்கீரை. வல்லாரக்கீரை வந்து நிறைய ஃப்ரெஷ்ஷாக நிறைய இருக்குது. இது ஒரு நர்சரி பையில் தான் இருக்குது. தொட்டிக்கு மாற்றலாம், சரி அதுலேயே இருக்கட்டும், வேறு தொட்டி இல்லாதனால இதுலேயே வளர்ட்டுன்னு விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசைகள்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ்ஷியாக வந்த பிறகு நம்ம அறுவடை எடுக்கலாம். இப்போ கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் நிறைய வந்த பிறகு இதை வல்லாரக்கீரையை எடுத்து சமையல் பண்ணிக்கலாம். வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ரோஸ், ஏதாவது பட்டன் ரோஸ். இப்போ இடையில வாங்கின பட்டன் ரோஸ் வந்து நிறைய பூத்துருக்கு. நிறைய மொட்டுக்கள் பிடிச்சி நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. இந்த செடி வந்து நிறைய வளர்ந்துருக்கு, அதாவது கிளைகள் வச்சு வளர்ந்துருக்கு, புதிய கிளைகள். பாருங்கள், மொட்டு இருக்குது, லைட் பிங்க் கலர் மொட்டு. நிறைய ஒரு 4-5 மொட்டுக்களாவது இதில் தற்சமயத்துக்கு வச்சுருக்கு. பாப்பா எப்படி பூக்குதுன்ட்டு. தக்காளி நாற்றுகள் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். இது இப்போ வந்து ஓரளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இதில் ஒரு 5 செடி 6 செடி இருக்குது. இது தனித்தனியாக வச்சது 2 தொட்டியில், மிச்சம் ஒரு 3 நாற்றுகள் வந்து ஒரே இதில், அதாவது மாதுளை செடி வச்சுருந்தேன். அந்த இதில் பெரிய டப்பாவில் வந்து பயிர்ச்சி மாதுளை, அதில் தான் ஒரு 3 நாற்றுகளை ஒன்று போல் வச்சுருக்கேன் தள்ளி தள்ளி. பாருங்கள், இதுவும் ஓரளவுக்கு ஹைட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. தற்சமயத்துக்கு ஒரு 5 செடி இருக்குது. இன்னும் ஒரு 2 நாற்றுகள் வேறு தொட்டியில் இருக்குது. அது இடம் பார்த்து மாற்றி வைக்கணும். இது ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி. ரொம்ப நாள் ஆச்சு பூத்த, அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது பூத்தது. இப்போ கொஞ்சம் வெயில் இங்கே படுறதுனால, தண்ணி நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு திரும்பியும் மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து நிறைய 5-6 மொட்டுக்கள் இப்போ போட்டிருக்கு. அப்போ இன்னும் ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது நிறையா. இந்த செடி வந்து நல்லா மரம் மாதிரியே ஆயிடுச்சு, ஹைட்டாக இருக்குது. அதாவது ஒரு 5 அடி 6 அடிக்கு ஹைட்டாகவே இருக்குது. இது வந்து வாட்டர் கேன் அறுத்து அதில் தான் வச்சுருக்கேன். பரவாயில்ல, இந்த செடி வந்து நல்ல ஓரளவுக்கு பிக்கப் ஆகி வந்துடுச்சு. இப்போ மொட்டுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி. இது மல்லி, அதாவது அடுக்கு மல்லி மாதிரியே இது பூக்கும், இதழ்கள் நிறைய இருக்கும். இது இப்போ வந்து அடித்தண்டிலேருந்து புதிய கிளைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இலைகளை வந்து பழைய இலைகளை உதுத்து விட்டோடனே இப்போ அடியிலேருந்து புதிய கிளைகள் 2-3 வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மல்லிக்கு வந்து சீசன் கிடையாது, ஆனாலும் 1-2 மொட்டுக்கள் வச்சு இப்போ பூத்துட்டு தான் இருக்குது ஓரளவுக்கு. வெயில் காலம் வந்தோடனே நிறைய மொட்டுகள் பிடிக்கும். இது பதியம் வச்சது சின்ன குச்சி, ஆனால் அது அப்படியே நிற்கிது, கருகவும் இல்லை, ஒன்றுமே முன்னேற்றம் இல்லை, அப்படியே இருக்குது. பார்ப்போம் வளருதான்ட்டு. இது வந்து சிவப்பு கலர் அடுக்கு பட்ரோஸு. இது வந்து ஏற்கனவே நிறைய இருந்தது, அது போக ஆரம்பிச்சிச்சு. திருப்பி இது பதியம் போட்டு வச்சது திருப்பியும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரே தொட்டியில் தான் இருக்குது அந்த லைட் பிங்க் பட்ரோஸ் கூட. பார்ப்போம், இதை வந்து கொஞ்சம் பெருசானோன்னே வேறு தொட்டியில் மாற்றி வைப்போம். இது அவரை செடி. அவரை செடியில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் லைட்டாக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜு. இது வந்து கொடியாக போக வேண்டியது தான். நான் கட் பண்ணி விட்டதில் கொஞ்சம் செடி மாதிரி நிற்கிது. இதில் படர விட இடம் இல்லாதனால இதை கொஞ்சம் கட் பண்ணி நுனியை வந்து கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் அதுக்குள்ளேயே படர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம், இது வந்து காய்கள் எப்போ பிடிக்குதுன்னு தெரில. கொஞ்சம் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கட்டும். இது பால்சம், வெள்ளை பால்சம் நாற்றுகளை வந்து மாட்டி வச்சுருக்கேன்.
மேலே மொட்டை மாடியில் சின்ன தொட்டியில். இது வந்து தொட்டி மாற்றி வச்சுருக்கு. சிங்கிள் பெடல் வெள்ளை பால்சம். சிங்கிள் பெடல்னால் இந்த வெள்ளையும் லாவெண்டர் கலரும் சேர்ந்தது, டபுளாக பூக்கும். இதையும் இன்னும் நிறைய நாற்றுகள் இருக்குது. தனியாக தொட்டியில் மாற்றி வைக்கணும். தொட்டி இல்லாதனால அப்படியே அந்த தொட்டிலேயே இருக்குது. மாற்றி வைக்கல, 2 மட்டும் எடுத்து சின்ன தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். இது வெங்காய நாற்றுகள். அதாவது வெங்காயம் வச்சது இப்போ வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன வெங்காயம் நடுவில் 2 பொடி பெரிய வெங்காயமும் வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் தழுக்கலை. இது நல்லா தழுத்து வந்துருச்சு. இது பக்கத்தில் உள்ள ரோஸ் தொட்டிலையும் ஒரு 2 எண்ணம் நட்டு வச்சுருக்கேன். டபுள் கலர் ரோஜா தொட்டியில் 2 இருக்குது. அது தவிர இன்னொரு தொட்டிலையும் ஒரு சின்ன வெங்காயம் இது இருக்குது. சின்ன வெங்காயம் லைட்டாக முளைப்பு வந்தோடனே அதை எடுத்து இப்படி வச்சோம்னா நமக்கு வெங்காயமும் கிடைக்கும், அந்த வெங்காயத்தாளும் கிடைக்கும். இது இன்னொரு தொட்டியில் அது இந்த இருக்குது. இன்னும் 2, 3 இது இருக்குது. அதை வந்து எடுத்து வைக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிடும், ஈஸியாக வளரக்கூடிய ஒன்று. இது வந்து இந்த ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு புதுசு ஒன்று காமிச்சேன்ல, அது வந்து இப்போ தான் புது செடி. முதல்ல மொட்டுக்கள் எடுத்து பூக்கள் பூத்து இப்போ திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் கழித்து தான் இப்போ வந்து திருப்பியும் புதிய தளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கூட வாங்கின செடி எல்லாமே புதுசாக வச்சு மொட்டுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ தான் மொட்டுகள் பிடிச்சி நிறைய புதிய தளிர்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரஞ்சு அண்ட் ஒயிட் டபுள் கலர் நல்லா பெருசாக பூக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆரஞ்சு அண்ட் ஃபேண்டாம்பாங்க அந்த கலர். இது கருவேப்பிலை. இதில் 2 கருவேப்பிலை செடி இருக்குது. இது மேலே படியில் மாடிப்படியில் மேலே உள்ளது. இதில் இப்போ துளிர்கள் புதுசாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நான் வெட்டி விட்டேன். கிள்ளி விட்டோன்னே திருப்பியும் புதிய துளிர்கள் வந்திருக்கு. இது ஒரே இதாக போயிட்டு இருந்தது கிளையாக. இப்போ வந்து இன்னொரு இதுலேயும் லைட்டாக கொஞ்சம் பிடிச்சி வருது. 2 இது கவராக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். காந்தாரி மிளகா. இந்த காந்தாரி மிளகா வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ நிறைய துளிர்கள் எடுத்து நல்லா செடி அடர்த்தியாக வளர்ந்து இப்போ வந்து பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நிறைய பூக்கள் ஒவ்வொரு இதுலேயும் 3, 4 பூக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி காயாக மாறுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி சாதா மிளகாயும் இப்போ கொஞ்சம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் இடம் இல்லாதனால வெயில் பட மாட்டேங்குது, அதான் மிளகாய் செடி சரியாக வரல. பார்ப்போம் இது எவ்வளவு அறுவடை கொடுக்குதுன்ட்டு பார்ப்போம். காந்தாரி மிளகாய் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 2 வருஷமாக இருக்குது. ஆனால் ஈல்டே கொடுக்கல. இப்போ தான் பூக்கள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயே நித்திய கல்யாணி வந்து நிறைய பூத்துருக்கு. நிறைய புதிய செடிகள் இருக்குது, குட்டி குட்டி செடிகளை. இது வந்து நித்திய கல்யாணிக்கு அடியில் இருந்தது. அதில் உள்ள விதைகள் விழுந்து விழுந்து நிறைய நித்திய கல்யாணி செடிகள் வந்து இதில் வருது, சின்ன சின்ன செடிகளாக. பாருங்கள் எவ்வளோ புஷியாக இருக்குது காந்தாரி மிளகாய் செடி. பச்சை பச்சைகள்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது வந்து மெரூன் கலர் செவந்தி, புது செடி தான். இது வந்து அறுவடை ஒரு தடவை எடுத்து 2வது தடவை இப்போ கீழே இருந்து நிறைய மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது கூட வாங்கின பிங்க் கலர்லாம் வந்து ஓரளவுக்கு போகிற மாதிரி இருக்குது. அதுலேருந்து குச்சி எடுத்து அதே தொட்டிலேயே நட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி பொழைச்சி வருதுன்னு. மெரூன் கலர் செவந்தி மட்டும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிற்கிது. பட் ரோஜா பிங்க், அதாவது லைட் அண்ட் டார்க் பிங்க்கு பட் ரோஸ். இது வந்து 2, 3 தொட்டியில் இருக்குது. இன்றைக்கி நிறைய அழகாக பூத்துருக்கு செடி. ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். ரோஜா பூ மாதிரியே பார்க்க அழகாக இருக்குது. நல்லா பெருசாகவும் இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. 2, 3 தொட்டியில் இருக்குது. பில்லர் பக்கம் ஒரு தொட்டிலையும் இருக்குது. சரியாக கவர் பண்ண முடியல. இந்த கட்டைகள் பக்கத்தில் இருக்கிறதுனால சரியாக எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இது வந்து நாட்டு ரோஜா, லைட் பிங்க் நாட்டு ரோஜா. ரொம்ப நாள் கழித்து இப்போ பூத்துருக்கு.
இடையில மழை அதிகமாக இருந்ததுனால எல்லாமே இலைகள் உதிர்ந்து போகிற மாதிரி இருந்து திருப்பியும் பிழைச்சி இப்போ மொட்டுக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்களும் பூத்துருக்கு. இது மொட்டுக்கள் பிடிச்சிருக்கு பாருங்கள். பூக்கள் வந்து அழகாக இருக்கும். இந்த லைட் பிங்க் நாட்டு ரோஜா நல்ல பெரிய பூக்களாக பூத்துருக்கு. இது வந்து சின்ன ஒரு பாத்திரத்தில் தான் இருக்குது, வேஸ்ட்டான பாத்திரத்தில். ஓகே.